ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்திவேல். டுடே நமக்கு வந்து ப்ரீ மார்க்கெட் பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட்டுக்கு முன்னாடி நம்ம வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்துருவோம். குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா நாஸ்டாக் வந்து நமக்கு வந்து 27 பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் இருக்காங்க. ஸோ பெரிய சேஞ்ச் இல்லை. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் நமக்கு வந்து நெகட்டிவ்ல இருக்காங்க. ஏசியன் மார்க்கெட்டும் மிக்சடாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 49 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நெகட்டிவ்ல காட்டுறாங்க. ஸோ கேப் அப்பில் கேப் டவுனில் ஒரு 40 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ பார்த்தீங்கன்னா நமக்கு 560 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா நமக்கு 210 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எஃப்ஐஐ திரும்ப நமக்கு வந்து பையிங் சைட் வந்தது ஒரு பாசிட்டிவ் நியூஸு. ஸோ டிஐ ப்ராஃபிட் புக்கிங்காக இருக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதம் ஃபுல்லாக நமக்கு வந்து எஃப்ஐ வந்து பாசிட்டிவ் சைடு தான் இருக்காங்க. ஸோ அது ஒன்றும் நமக்கு வந்து பாசிட்டிவ் சைடு மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ இருந்தாலும் குளோபல் மார்க்கெட் வந்து இன்னும் மிக்சடாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து சார்ட்டை பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று வந்து க்ளோஸ் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து 17,577 வந்து மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து நமக்கு வந்து ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஓப்பன் ஆனதுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ் மொமெண்டம் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து நேற்று ஹை இருக்குது இல்லைங்களா, 17,623, அதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து புல்லிஷ் மொமெண்டம் இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக இங்கேருந்து போணுச்சுன்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிற பட்சத்தில் வந்து 17,674 வந்து பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணி மேலே போனாங்கன்னா அடுத்த லெவல் வந்து 17,770 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதையும் பிரேக் பண்ணி போனால் நமக்கு வந்து 17,850 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கிருந்து இதையும் பிரேக் பண்ணி போகிறாங்கன்னா 17,850 பிரேக் லெவல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாமே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் கொடுக்கணும். நேற்று கொடுத்தாங்க இல்லையா, நேற்று காலையில் மார்னிங் இந்த மாதிரி ஸ்ட்ராங் புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்து அவங்க வந்து இந்த இடத்துல 17,680 சஸ்டெயின் பண்ணி மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு 17,770 ஒரு டார்கெட்டும், அதை பிரேக் பண்ணி போனால் 17,850 அடுத்த டார்கெட்டு. ஓகேங்களா? சப்போஸ் வந்து இவங்க வந்து மேலே புல்லிஷ் மொமெண்டம் இல்லை அப்படின்னா ஸோ அங்கிருந்து கீழே டவுன் சைடு வந்துட்டு ஸோ இங்கிருந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அங்கிருந்து நமக்கு வந்து ஒரு 17,450 வரைக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு திரும்ப அதே லெவல் இன்னைக்கு ஓப்பன் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லெவலே 17,550 போயிட்டு திரும்ப கீழே வந்து இப்படி டவுன் சைடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன் சைடு போகிறப்போ உங்களுக்கு வந்து 17,400 பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த டார்கெட் வந்து 17,350 எஸ்டர்டே லோ. இந்த லோவை பிரேக் பண்ணிட்டாங்கன்னா ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ இதை பிரேக் பண்ணி கீழே போனால் அடுத்தது 17,300 250 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நமக்கு வந்து டிசைடிங் ஸ்டேஜ் மாதிரி நமக்கு ட்ரெண்டு என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத நமக்கு வந்து பார்த்து தான் ட்ரேட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி என்ட்ரி எடுங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். நமக்கு வந்து டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து இன்னைக்கு என்னோட வியூவாக இருக்குது. டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக 20 மூவிங் அவரேஜை டச் பண்ணிவிட்டு மேலே பவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து இன்னும் நமக்கு வந்து கிளியரான உங்களுக்கு வியூ தெரியல. ஓகேங்களா? நெகட்டிவ் சைடு இருந்தாங்க. ஸோ இது வந்து பியரிஸ் எங்கில்ஃபி பேட்டர்ன் வந்து ஃபால்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 20 மூவிங் ஆவரேஜ் இருக்குது. ஸோ இந்த கிரீன் கேண்டில் வந்து நமக்கு வந்து நேற்று வந்து இது 17,700 வந்து க்ளோஸ் வச்சுருந்தாங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் மொமெண்டம் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். பட் அதில் வந்து அவங்க வந்து சஸ்டெயின் பண்ணாமல் கீழேயே முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? 17,557 மார்க்கெட்டு முடிச்சிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கிருந்து மார்க்கெட்டு இது வந்து நல்ல ரெசிஸ்டண்டாக இருக்க போகுது. 17,676 இதை பிரேக் பண்ணி மேலே போகிறாங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டு
17,800 வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கேண்டில் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மந்த்தே நமக்கு வந்து கொஞ்சம் கான்சியஸாக ட்ரேட் பண்ண வேண்டிய நேரம். ஸோ எப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு போகலான்னா 17,800 பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா நீங்கள் கால் சைடு போகலாம். அப்படி இல்லைன்னா 17,800 வரலைன்னா நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணாமல் கூட இருங்க, வெயிட் பண்ணுங்கள். ஸோ எப்போ நமக்கு 17,800 பிரேக் பண்ணி மேலே போகிறாங்களோ அப்போ வந்து நமக்கு வந்து கால் சைடு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு 500 பாயிண்ட் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? 18,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் எப்பயுமே வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து இந்த மாதத்தில் செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பரில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ நான் எல்லாத்துக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர் என் கூட ட்ரேட் பண்ணுற எல்லாருக்குமே நான் வந்து ஒன்று ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இப்போ செப்டம்பரில் செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ண சொல்லியிருக்கேன். அப்படி பண்ண முடியாத கேபிட்டல் இல்லாதவங்களுக்கெல்லாம் நான் வந்து இந்த மாதம் வந்து ட்ரேட் பண்ணாமே இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து டைம் டிகே வந்து ரொம்ப வேகமாக குறையும். ஓகேங்களா? இன்னும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து வாலட்டிலிட்டியாக இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எப்பயுமே என்ட்ரி வந்து ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி எடுக்காதீங்க. ஓகேங்களா? நான் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாரெல்லாம் செகண்ட் இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் என்னோடய வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து ஒருத்தர் கமெண்ட்லாம் கேட்டிருக்காங்க பிஎன்எல் போடுன்னு சொல்லிட்டு. நான் வந்து வேறு அக்கௌண்ட்டில் நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எல்லா ட்ரேடும் எல்லாம் ஓரளவுக்கு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு பிஎன்எல் போடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை சக்தி.